பாருங்க, கவனம் செலுத்துங்க. நாங்கள் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தோம் அண்ணா, முன்னாடி இந்த ஜபக்கும் இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், நான் எப்படி இருந்தேன், நாங்களாம் எப்படி ஏசப்பாவுக்கு தூரம் இருந்து பெரிய உலக காரியத்தில் இருந்து, ஆனால் ஏசப்பா எங்கள் ஜபத்தை கேட்டானா எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ஜபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். அதை குறித்து நாங்கள் இங்கே இந்த நடுவில் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கவனமாக கேட்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இந்த பைபிளில் நம்ம பார்க்கலாம். ஒரு வாலிப பையனை பார்த்து நம்ம இந்த ஸ்டோரியில் இந்த பைபிளில் பார்க்கலாம். லூக்கா பாருங்கள், பைபிளுக்கு இருங்கலாம் ஒரு வாட்டி பைபிள் தருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு வாலிபனை பற்றி இங்கே எழுதப்பட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பைபிளில் இந்த லூக்கா சுவார்த்தில் ஒரு வாலிப பையனை பற்றி இங்கே எழுதப்பட்டு இருக்குது. என்னன்னு எழுதப்பட்டு இருக்குதுன்னா, அந்த வாலிப பையன் பேய் பிடிச்சிக்கின்னு நிறைய அவனே காயப்படுத்தி போனாமா, துணி போட்டுக்க மாட்டானாமா, அவன் எங்கே பார்த்தன்னு தூங்குவானா, அவன் படுக்கிறது அவன் சுற்றுறது மொத்தமே எங்கன்னா சுடுகாட்டில் தான்மா. சுடுகாட்டில் தான் போய் அவன் படைப்பான். யாருன்னா அவன் கிட்டே போய் அவன் எதாவது சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு கல் தூக்கி அடிக்கிறது. நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தம்பியவே கொலுசுனால கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி ஒரு வாரத்தில் போட்டுறாங்க. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், அந்த பேய் பிடிச்சுவன் செயின் பெரிய செயின் இருக்குங்களா, கவுரு, அந்த செயின் எல்லாம் போட்டு கால் கையெல்லாம் கட்டி அங்கே விட்டுருவாங்களாம். அவன் என்ன பண்ணுவான், அந்த பேய் அவன் மேலே அந்த வரும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா, கல் எடுத்து அந்த இதெல்லாம் உடச்சி அந்த செயினெல்லாம் புட்டு போட்டு மறுபடியும் ஊருக்குள்ள வருவான். யாருன்னா வயிறு போனால் அவங்கள அடிப்பானாம்மா, கல் எடுத்து அவங்கள அடிப்பான். அது இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான், கல் எடுத்துக்கணும் அவனே அடிச்சுப்பான். ரொம்ப மென்டல் மாதிரி, ரொம்ப ஒரு பைத்தியக்கார மாதிரி, துணிங்க இல்லாமல் நிறையா சுத்துறது ரோட்டு மேலே. எப்பவுமே சுடுகாட்டில் தான் அவனுக்கு வேலை. அது மாதிரி நிறைய ஒரு இருளான வாழ்க்கையில் அவன் இருந்தான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நிறைய பார்த்து அவனை பயப்படுறாங்க, அவனை பார்த்து கேலி பண்ணுறாங்க, அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்காக? அவனுக்கு பேய் பிடிச்சின்னு ரொம்ப பிரச்சனையா அவன் இருக்கிறான். ஒரு இருளான வாழ்க்கையில் அவன் இருக்கிறான். அதனால அவனை பார்த்து யாரெல்லாம் சிரிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கிராம மக்கள் பசங்களாம் அவனை பார்த்து கேலி பண்ணுறாங்க. நிறைய பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, அவனை அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த வாலிப பையன் அவனுக்கு தெரியல. ரொம்ப அவனே கல்லெத்து அடிச்சுப்பான். யாருன்னா வயலு போனால் அவங்களை அடிப்பான். துணிங்க இல்லாமல் அப்படியே சுற்றின்னு இருப்பான். ஆனால் ஒரு நாள் வருது. அப்போ ஏசப்பா அந்த கிராமத்துக்கு வராரு. ஏசப்பா அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த பேய் பிடிச்சவன் அந்த பேய் அவன் மேலே இருக்குது. அவன் துணி எதுவுமே இல்லை. நேரே ஓடி வந்து ஏசப்பா கால் மாட்டில் விழுந்துறான். ஏசப்பா கால் மாட்டில் விழுந்து, ஐயா அந்த பேய் பேசு. அவன் பேசல, அவன் உள்ள இருக்கிற அந்த பேய் பேசுது. என் கூட உனக்கு என்ன வேலை? என்ன கொல்லறதுக்காக நீ வந்தியா? என்னை நாசனம் பண்ணுறதுக்காக நீ வந்தியா? என்னன்னைக்கு என்னை விட்டுரு. ஆனால் அந்த பேய் பேசுது. அப்போ ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ அந்த வாலிபையனை விட்டு நீ போ, தூரம் போன்னு சொல்றான். ஏசப்பா சொல்றாரு. அப்போ பக்கத்துல பன்னி மேய்க்கிறவங்க வந்தாங்க. அப்போ அந்த பேய் சொல்லுது, ஐயா அந்த பன்னிக்குள்ள நாங்கள் போயிடுறோம், என்னை விட்டுரு சொல்லும்போது, போவான்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்றாரு. அப்போ அந்த பேய் அவனை அந்த வாலி பையனவே கீழே தள்ளி திறன்றான். அப்படியே ஒரு அழுக்கு அழிச்சு அவனவே என்ன வந்து விட்டு பன்னிக்குள்ள போயிடுது. அந்த பன்னி என்ன பண்ணனா, பக்கத்துல கடல், அந்த கடலுக்குள்ள போய் ஊந்து மொத்தமே செத்துருது. அங்க பாருங்க, அந்த பிரச்சனை இருக்கிற அந்த அந்த வாலி பையன் கீழே ஊந்துக்கிறான். ஏசப்பா அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை தூக்கி நிற்க வச்சாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஏசப்பா கிட்ட நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னா, அவனுக்கு உடம்பு மேலே ஒரே துணி இல்லை. அவனே காயப்படுத்துப்பான். அவன் ஒரு சைக்கோ மாதிரி சுற்றின்னு இருந்தான். ஆனால் எப்போ ஏசப்பா அவன் வாழ்க்கைக்கு வந்தாரோ, எப்போ ஏசப்பா அவன் கிட்டிக்கு போனாரோ, அந்த சாத்தான அந்த பேயிலேருந்து ஏசப்பா அவனுக்கு விடுதலை கொடுத்தாரோ, அவன் வாழ்க்கை மாறினுக்குது. அவன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நீட்டாக கட்டிங் பண்ணிக்கணும், நீட்டாக ட்ரெஸ் போட்டுன்னு வந்து ஏசப்பா பக்கத்தில் உட்காடுறான்.
அவன் என்ன பண்றான், நீட்டா ட்ரெஸ் போட்டுன்னு வந்து ஏசப்பா பக்கத்துல வந்து உக்காரான். பாருங்க, அவன் முன்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இருளான வாழ்க்கை, துணி இல்லை, அவனே காயப்படுத்திப்பான், ஒரு மென்டல் மாதிரி சுற்றுவான். யாருன்னா போனா அடிப்பான், அவனை பார்த்தா கேலி பண்ணுவாங்க, அவனை பார்த்தா சிரிப்பாங்க, அவனை பார்த்தா பயப்படுவாங்க. அவன் ஒரு வாலி பையன் அது மாதிரி இருந்தா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வயசு பையன் அது மாதிரி துணி இல்லாம சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்? அது நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆனா ஏசப்பா எப்போ அந்த வழியில போனாரோ, அந்த கிராமத்துக்கு போனாரோ, அவனை தொட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. அவன் வாழ்க்கைய மாறுது. துணி இல்லாம சுத்தின்னு இருந்த அவன் ட்ரெஸ் போட்டுன்னு ஏசப்பா பக்கத்துல வந்து உட்காரான். அந்த கிராம மக்கள், அந்த கிராம ஜனமே வந்து பாக்குது. உடே இவன் அந்த சுடுகாட்டுல இருந்தவன், அந்த சுடுகாட்டுல துணி இல்லாம அவனை கல்லை அடிச்சுக்கின்னு ஒரு இதா இருந்தானே, அவனா இவன் ட்ரெஸ் போட்டு வந்து உக்காந்துறானே, அவன் துணியை போட மாட்டானே, இப்ப துணி போட்டு உக்காந்துறானே. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்து நேராங்க. எப்படி இவன் மாறினா, என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு, இவன் வாழ்க்கையில எப்படி அங்க எல்லாருமே பேசுறாங்க. அவன் பக்கத்துல யாரு இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, இருளான வாழ்க்கையில இருந்து ஏசப்பா அவனை தூக்கி பரிசுத்தமாக்கினாரு. எல்லாருமே அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க, அவனை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா அவன் சைக்கோ மாதிரி இருந்தான், மென்டல் மாதிரி இருந்தான். ஆனா ஏசப்பா எப்போ அவன் கிட்டிக்கு போனாரோ அவன் வாழ்க்கை மாறுது. இந்த ராத்திரி உங்களை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணலாம், உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு பணம் இல்லை. நிறைய பேர் உங்களை பார்த்து கேலி பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு சரியா படிக்க மாட்டேன் நீ, உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க சாரங்கெல்லாம் நிறைய பொண்ணு கேலி பண்ணி அவமானப்படுத்திருக்கலாம். உனக்கு போட்டுக்கிற துணி கூட இல்லை, உங்க வீடு பாரு அது மாதிரி உங்களை பார்த்து நிறைய கேலி பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி ஏசப்பா எங்க கூட வந்திருக்கிறாரு. நீ நம்பி ஜெபம் பண்ணிடலன்னா ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் தருவாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளான காரியத்தெல்லாம் தூக்கி போட்டு ஏசப்பா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நிறைய பேரு நீங்க இருக்கலாம், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, எங்க வீட்டுக்கேவா இந்த பிரச்சனை. நிறைய பேர் யோசனை பண்ணி வேதனையோடு நீங்க இருக்கலாம். இந்த ராத்திரி ஏசப்பா இங்க இருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணி ஏசப்பா என் உள்ளத்துக்கு வாங்கப்பா, ஏசப்பா எங்களை நீங்க தொடுங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு நீங்க வாங்கப்பா. நீங்க எப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ அப்ப ஏசப்பா என்ன பண்ணுவாரு, உங்க உள்ளத்துக்கு வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து சமாதானத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு அம்மா பாடுறாங்க, என்னன்னு தெரியுமா? வீட்டுல உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கிறாங்க, கை வச்சு கண்ணத்துல கைய வச்சு மன்னவன கையிலே மன்னாதி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரே. அந்த அம்மா நினைச்சு பாக்குறாங்க, நானு எங்க வீட்டுல பிரச்சனை மாறுமா, எங்க வாழ்க்கையில அந்த கஷ்டம் மாறுமா, எனக்கு இருக்கிற அந்த நோய் போகுமா, வேதனையோடு இருக்கிறாங்க. எங்க பசங்க வாழ்க்கை எப்படி, அவனுக்கு ஒரு நல்ல வேலை வருமா, எங்க மகளுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வருமா, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ண காசு இல்லையே. அந்தம்மா வேதனையோடு கை வச்சுன்னு உக்காந்து யோசிக்கிறாங்க. அந்தம்மா யோசிக்கும் போது யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, என்னை தேடி வருவாங்களா நினைச்சு கை வச்சு பாடும்போது அந்த அம்மா உள்ளத்துல ஒரு ஆள் வந்தாரு. கண்ணத்துல கைய வச்சு மன்னவன கையிலே மன்னாதி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மா கண்ணத்துல கைய வச்சு எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா நினைக்கும் போது ஏசப்பா அந்த அம்மா உள்ளத்துக்கு வந்தாரு. அந்த அம்மா உள்ளத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த அம்மா உள்ளத்துல இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் ஏசப்பா தூக்கி பக்கத்துல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த பாட்டை நம்ம பாடலாமா? கண்ணத்துல கைய வச்சு மன்னவன கையிலே மன்னாதி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரு. கண்ணத்துல கைய வச்சு மன்னவன கையிலே மன்னாதி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரு. என்ன நம்ம பேசணும்னு என் மனசு நினைக்கையில, என்ன நம்ம பேசணும்னு என் மனசு நினைக்கையில கண்ணீர் மணிய ரூபவதிய என்றாரு. என் கண்ணத்துல முத்தமிட்டு அரவணைச்சாரு. கண்ணீர் மணிய ரூபவதிய என்றாரு. என் கண்ணத்துல முத்தமிட்டு அரவணைச்சாரு.
நிறைய வேதனையோடு இருக்குது. அப்போ ஏசப்பா சொல்றாரு, அம்மா நீ கவலைப்படாத, உன் அக்கம் பக்கம் உனக்கு பிரச்சனை இருக்கலாம், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். நீ நம்பினா உங்க வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன். நீ நம்புறியா? நம்பி என்கிட்ட ஜெபம் பண்ணு. குடி பழக்கத்துல இருக்கிறியா? அந்த குடி பழக்கத்துல இருந்து நான் உன்னை மாத்துவேன். உங்க புருஷன் அது மாதிரி குடிச்சுன்னு இருக்கிறான், உங்க பசங்க அது மாதிரி குடிச்சுன்னு இருக்கிறாங்களா, உங்க பசங்க வாழ்க்கை வந்து உங்க புருஷ வாழ்க்கை வந்து நான் மாத்துவேன்னு ஏசப்பா சொல்றாரு. அல்லேலூயா. அக்கம் பக்கம் ஆபத்துன்னு விடாதே, பானையில சோறெடுத்து பாதையில போறப்பொண்ணே, பானையில சோறெடுத்து பாதையில போறப்பொண்ணே, பக்கபலமா இயேசுவுக்கா பயந்து விடாதே, உன் அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி விடாதே, உன் பக்கபலமா இயேசுவுக்கா பயந்து விடாதே, உன் அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி விடாதே. அல்லேலூயா. அம்மா நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாரு. உனக்காக எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் யாரானா இருக்கிறாங்களானா இருக்கிறாங்க. அவர் யாரனா? ஏசப்பா. உனக்காக எனக்காக உயிரே கொடுத்தாரு. இப்போ நேர போங்க, எங்க அம்மாவை கேட்கிறேன், அம்மா எனக்காக நீ செத்துறியான்னு கேட்டேன் நினைக்கோ, என்ன சொல்லுவாங்க? எதுக்குடா? அப்படி ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. மறுபடியும் பாருங்க, எங்க அப்பா கிட்ட போய் கேக்குறேன், எங்க அப்பா வந்து கொடுப்பாரா? எதுவுமே இல்லை. ஆனா நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச தப்புக்காக ஏசப்பா அந்த கலவாரி சிலுவையில மரித்தாரு. அல்லேலூயா. உனக்காக எனக்காக அந்த கொரோனால ஏசப்பா அடிக்கப்பட்டாரு. ஈட்டியால ஏசப்பாவை குத்துனாங்க, காரி ஊஞ்சாங்க, ஓங்கி கன்னத்துல அடிச்சாங்க. எதுக்காகனா என் ஜனத்தை பாவத்தை நான் மன்னிக்கணும், என் ஜனத்தை அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வரணும். நமக்காக பரிசுத்தமா இந்த உலகத்துக்கு அவர் ஏசப்பா பிறந்தாரு. உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக கலவரி சிலுவையில மரித்தாரு. அவர் மரித்து உயிரோடு இருக்கிறாரு. 3வது நாள் உயிரோடு எழுந்து இப்போ உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் இதை நம்புறீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. இங்க நின்று பேசுறேன்னா நிறைய குடிப்பேன். நான் எப்படி ஏன்னா மோள அடிக்கிறது போவேன். எங்க அப்பா வந்து தோட்டி தெரியுமாலா? தோட்டி ஆனா தெரியுமாலா? எங்க சாமானாலும் போய் மோள அடிப்பாங்க. மாமூலா திருவிழா ஜாத்திரைனா அங்க போய் மோள அடிக்கிறது. அது மாதிரி வாழ்க்கை. ஸ்கூலுக்கு போகாம நான் எங்க அப்பா கூட போய் மோள அடிக்கிறது போது சுத்துறது தான் என் வேலையே. அது மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூடவே போய் சுத்திட்டு இருந்து எங்க சாவானாலும் ஸ்கூலுக்கு போக நின்று அங்க போய் மோள அடிக்கிறது. அப்படியே மோள அடிச்சு ட்ரம்ஸ் அடிக்கிறது கத்துக்கினேன். பசங்க கூட போய் ட்ரம்ஸ் அடிக்கிறது. அங்க கொடுக்குற காசுனால அப்படியே எடுத்து வச்சு வீட்டுல கொடுக்காம இது பண்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பசங்க கூட இருந்து குடிக்கிறது கத்துக்கினேன். ஃபுல்லா குடிக்கு அடிமையாயிட்டேன். பிரதி ஒரு நாள் குடிப்பேன் பசங்க கூட கலந்து. காசு ஏதுன்னு சொன்னா இந்த ட்ரம்ஸ் அடித்து கொடுக்குற காசால எடுத்து வச்சு வீட்டுல கொடுக்காம குடிச்சிட்டு நைட்டு 10:30 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்பதான் அப்பா அம்மா தூக்கிட்டு இருப்பாங்க, சைலண்டா போய் பத்தரலான்னு. அது மாதிரி பிரதி ஒரு நாள் அதே மாதிரி பாவத்தில் நான் இருந்தேன். பிரதி ஒரு நாள் குடிப்பேன். காலேஜுக்கு போகாம சரியா காலேஜுக்குன்னு சொல்லி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கலந்து குடிப்பேன். அது மாதிரி ஃபுல்லா நான் பாவத்தில் அடிமை ஆயிட்டேன். எங்க அப்பா ஒரு பக்கம் குடி, வேலைக்கு போக மாட்டாரு. எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த காசால எங்க அம்மாவுக்கு தெரியாம எங்க அம்மா தூங்கும் போது காசால எடுத்துன்னு போய் எங்க அப்பா குடிச்சிருவாரு. நான் ஒரு பக்கம் குடிச்சுன்னு, எங்க அப்பா ஒரு பக்கம் அது மாதிரி பாவத்துல குடிச்சுன்னு சுத்தின்னு இருந்தோம். எங்களை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ண, அவ்வளவு ஹீனமா நாங்க இருந்தோம். அல்லேலூயா. அந்த பாவத்துல நாங்க இருந்தோம். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி சண்டை போடுவாரு. எங்க அம்மாவை சமர அடிப்பாரு. நான் என்ன தெரியும் பண்ணுவேன், ஃபுல்லா குடிச்சிட்டு சாயந்தரம் காட்டா ஸ்கூல் வேணாலும் எங்க வயலு வரும், எங்க ஊர் ரோட்ல ஸ்கூல் வேணாங்க. அது மாதிரி பாவத்துல நான் இருந்தேன். பிரதி ஒரு நாள் குடிக்கிறது சுத்துறது. எங்க அப்பா ஒரு பக்கம் குடிக்கிறது, நான் ஒரு பக்கம் குடிக்கிறது. எங்க வீட்டுல சமாதானமே இல்லை, எங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஆனா எங்க அம்மா ஏசப்பா நம்பி
எங்கள் வீட்டில் பிரதி ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. சரி ஜெபதானம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம். பிரதி ஒரு நாள் சாயந்தராசனா ஜெபம் பண்ணோம், சாயந்தராசன கண்ணீரோடு ஐதுன்னு ஜெபம் பண்ணோம். எதுக்காக பண்ணிதுன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கும், பிரதி ஒரு நாள் ஜெபம் பண்ணியே இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் வேலைக்கு வெளியே போகும்போது எங்கள் அம்மா எனக்கு தெரியாமல் இந்த பைபிளை என் பேக்கில் வச்சுருந்து, சரி அது பார்த்தேன், சரி அப்படியே வச்சுக்கினேன். ஒரு அண்ணா பைபிளை பார்த்துட்டு இந்த மாதிரி பைபிள் நீ கிறிஸ்டினான்னு கேட்டேன். இல்லைண்ணா ஏதோ கீரோம் எங்கள் அம்மா வச்சுக்குது அப்படி சொல்லி, சரி நான் இது மாதிரிலாம் பிடிச்சின்னு இது மாதிரிலாம் சுற்றி நிற்கிறேண்ணா. அண்ணா சொல்ல பாருங்க, அண்ணா ஏசப்பா பற்றி எனக்கு ஃபுல்லாக சொன்னார். இந்த பைபிள் படி, ஏசப்பா உன் பாவத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு, உன்னை ஏசப்பா மன்னிப்பாரு. நீ குச்சின்னு சுற்றிட்டு இருந்த உன்னை எல்லாருமே திட்டி அவமானப்படுத்திக்கிறாங்க, ஆனால் ஏசப்பா உன்னை திட்ட மாட்டாரு, உன்னை நேசிக்கிறார் ஏசப்பா, நீ ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணு அந்த அண்ணா சொல்லும் போது, சரி நான் பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் என் உலகத்தில் ஒரு ஏவுதல் வருது, நீ பைபிள் படி, நீ எங்கே ஜெபம் பண்ணு. அப்போ நான் இந்த பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏசப்பா என் கூட பேசுகிறாரு, தம்பி நீ எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறியே, எவ்வளோ தப்பு நீ பண்ணிக்கிறியே, எப்படி எவ்வளோத்துல பயம் வந்துச்சு. அந்த பயத்தில் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் நரகத்தை போயிடணுமோ, நரகத்தை போய் செத்துடுவேணுமோ ஆனால் ஒரு பயம், நரகத்தை போயிடுவேணுமோ. அப்போ இன்னும் அந்த பைபிள் படிக்க படிக்க ஏசப்பா என்னோட பேசுறாரு, என் உலகத்தில் பேசுறாரு, தம்பி உனக்காக தான்டா பரலோகத்திலேருந்து நான் இந்த பூமி மேலேக்கு வந்தேன், உன் பாவத்துக்காக தான் நான் சிலுவையில் மறித்தேன், உனக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக தான் என் பரிசுத்தமான ரத்தத்தை இந்த உலகத்தில் நான் விட்டு இருக்கிறேன். நீ வந்து என் முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, உன் பாவத்தாலாம் ஒத்துக்க, என் ரத்தத்தால் கழுவி உன்னை பரிசுத்தமாக்குறேன்னு ஏசப்பா சொன்னார். அப்போ நான் முட்டி போட்டு, ஏசப்பா எங்கள் அம்மாவை நான் நிறைய ஐ வச்சிட்டேன், எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் நிறையா நான் ஐ வச்சேன், நிறையா பாவம் நான் பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிங்க, நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன், கண்ணீரோடு வேதனோடு துக்கத்தோடு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, இனிமேல் நான் அது மாதிரி போக மாட்டேன், எனக்கு தெரியாமல் நானே ஓன்னு ஆயிடுறேன், அது மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறேன். என் உள்ளத்தில் தெரியாமல் ஒரு மாற்றம், கரெக்டாக ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு தெரியாமல் என் உள்ளத்தில் ஒரு மாற்றம், மறுபடியும் குடிக்கணும், மறுபடியும் சுத்தணுன்ற ஒரு யோசனையே இல்லை. இன்னும் பைபிள் படிக்க பாருமா, இன்னும் ஜெபம் பண்ண பாருமா, அந்த யோசனை தான் வருது. அதே மாதிரி ஒரே ஒரு மாதம் தான், ஒரு மாதத்துக்கெல்லாம் என் வாழ்க்கையை ஃபுல்லாக மாறிச்சு. எதுவுமே யோசனை இல்லை, இன்னும் ப்ரேயர் பண்ணிக்கலாம், இன்னும் பைபிள் பண்ணலாம் படிக்கலாம். அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் 2 மாதத்துக்கு அப்புறம், அம்மா இது மாதிரிலாம் நான் பாவத்தில் இருந்தேன், இது மாதிரி ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கணும், ஏசப்பா என்னை மன்னிச்சாரு, இப்போ நான் அது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா அண்ணா. எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது எங்கள் அம்மா ஃபோனில் என் கூட பேசுகிறாங்க, கண்ணீரோடு ஐதுனே பேசுகிறாங்க, உனக்காக தான்டா பிரதி ஒரு நாள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன் கண்ணீரோடு. ஒரே ஒரு பையன், நீயே இது மாதிரி பாவத்தில் இருந்தா எப்படி, நிறைய பேர் உன்னை பற்றி தப்பாக சொன்னாங்க எங்ககிட்ட, அது கேட்கும் போதெல்லாம் என்னால் தாங்க முடியல, அதனால தான் நான் ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், அந்த ஏசப்பா உன்னை மாற்றினா அதே போதும். ஆனால் எங்கள் அம்மா கண்ணீரோட ஃபோனில் ஆயிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு ஓன்னு ஆயிடுறாங்க. அது மாதிரி ஐதுன்னு சொல்கிறாங்க, இனிமே நான் அது மாதிரி பண்ண மாட்டேம்மா, இனிமே நான் அது மாதிரி இருக்க மாட்டேன் அண்ணா சொல்லும் போது எங்கள் அம்மா சரி சந்தோஷமா என் கூட பேசுறதுக்கு பண்ணாங்க. எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. எப்போ நான் மாறினேன்னா எங்கள் வீட்டுக்கு போனோம், அப்போ எங்கள் வீட்டில் சமாதானம். எங்கள் அப்பா ஒரு பக்கம் குடிச்சுனே, அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் முட்டி போட்டு ஜெபிச்சோம், எங்கள் அப்பாக்காக ஜெபிச்சோம். எங்கள் அப்பாக்காக ஜெபிக்க ஒரு 3-4 மாசமா ஜெபிக்கிறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஜெபிச்சுனே இருக்கிறோம், 1.5 வருஷம் ஆகுது ஒன்றா ஜெபிக்கிறோம். அவனா எங்கள் அப்பா மாறல. ஆனால் இந்த ஜெபத்தை விடாமல் நாங்கள் ஜெபிக்க இன்னைக்கு ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் அப்பா குடிக்காம எங்கள் கூட சர்ச்சுக்கு வராரு, எங்கள் கூட குடும்ப ஜெபத்தில் உட்கார்றாரு, எந்த ஒரு தப்பு பண்ணாமல் எங்கள் கூட சந்தோஷமா நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, எங்கள் குடும்பத்தில் நிம்மதியா இல்லை. எங்கள் அப்பா ஒரு பக்கம் முடிச்சுட்டு வந்து இது பண்ணு சண்டை போடுவோம், நான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி சுற்றின்னு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா யாரையும் தேடி போனாங்க, ஏசப்பா தேடி ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா நீ தான் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் தான் தர முடியாப்பா. அந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றினாரு. இது நடந்த ஒரு சாட்சி. போனா எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் தான் இந்த மாதிரி பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வாலி பசங்க இது மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் பிரயாசத்தோடு இது மாதிரி வந்து சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் அது மாதிரி பாவத்தில் இருக்கலாம், அந்த பாவம் கண்டிப்பாக நரகத்துக்கு நம்மளை கூட்டின்னு போயிடும்.
நம்ம எப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஏசப்பா என் பாவத்தை பண்ணி என் வாழ்க்கையை மாத்தப்பா நம்ம ஜெபிக்கிறோமோ, ஏசப்பா நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துவாரு. உங்க குடும்பத்துக்கு வந்து உங்க வாழ்க்கையை மாத்துவாரு. உங்க குடும்பத்துல சமாதானத்தை ஏசப்பா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க புருஷன் அது மாதிரி குடிச்சுன்னு இருக்கலாம். நீங்க என்ன பண்ணோம்? கண்டிப்பா ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணோம். உங்க அப்பா அது மாதிரி குடிச்சுன்னு இருக்கலாம். உங்க அப்பா வந்து குடிச்சிட்டு சண்டை போடுறாரு, சம்பாதிக்கிற காசுல அந்த குடிக்கே செலவழிக்கிறாரு, உங்க கூட நிறைய பேச மாட்டேன்றாரு, உங்களை அடிக்கிறாரு, நிறைய பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனா உங்க அப்பாக்காக நீங்க ஜெபிச்சிங்களா? ஒருவேளை உங்க அண்ணாவோ உங்க தம்பியோ அது மாதிரி இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க பசங்களும் அது மாதிரி இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க புருஷனும் அது மாதிரி இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சிங்களா? கண்டிப்பா ஏசப்பா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்த ஏசப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. அதுக்காக தான் நாங்க எவ்வளவு பிரயாசத்தோடு வந்து உங்களை நாங்க சொல்லின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஏசப்பா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே முட்டி போடலாமா? முட்டி போட்டு ஜெபிங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க நிறைய பிரச்சனை இருக்கலாம். இப்ப நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில வாங்கப்பா. ஏசப்பா எங்க வாழ்க்கை வந்து தொடுங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு நீங்க வாங்கப்பா. அப்படியே உக்காந்து கூட நீங்க கண்ண மூடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஏசப்பா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. எனக்கு பசி ஆத்தாதான் நான் போய் என்ன பண்றேன், அம்மா எனக்கு பசிக்கு சோறு போடுமா, ஆனா வாயை திறந்து நான் என்ன பண்றேன் எங்க அம்மா கிட்ட கேட்க முடியும். அது மாதிரி நம்ம வாயை திறந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணா ஏசப்பா நமக்கு இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பாரு. எனக்கு ஜெபம் பண்றது தெரியாது, நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியாது தம்பியான்னு சொல்றீங்களா? ஒரு அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், அப்பா எனக்கு இது வேணும்பா, எனக்கு இது வேணும்பா நம்ம எப்படி கேட்கிறோமோ அது மாதிரி ஏசப்பா எங்க குடும்பத்துக்கு நீங்க வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஏசப்பா உங்க உள்ளத்துக்கு வந்து சமாதானத்தை கொடுப்பாரு. அப்படியே ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, ஆளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆமாப்பா நீங்க வேணும் ஏசப்பா. நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கண்ணுகளை மூடி ஏசப்பா உங்க ஜனங்க ஜெபிக்கிறாங்க.